நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. முப்பது 1/2015 தை மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஏகாதசி திதியானது இரவு 12:38 வரை, பின்பு துவாதசி திதி. ரோகிணி நட்சத்திரமானது மதியம் 3:16 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். மரண யோகமானது மதியம் 3:16 வரை, பின்பு சித்த யோகம். ராகுகாலமானது காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டமானது மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது, 6இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக கூட புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 10ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை கூட்டக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பது வெற்றி மேல் வெற்றியினை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், 8இல் சூரியன் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியனானவர் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் 7இல் சுக்கிரன் அமைய பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகி இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் கூட முழுமையாக விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமைய பெற்று பாக்கியஸ்தானமான 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியனும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாக கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சாதகமாக அமையப்பெற்று சமசப்தமஸ்தானமான 7 சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செவ்வாயும் 6 சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சூரியனானவர் 2இல் இருப்பதால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது அற்புதமான அமைப்பாகும். சந்திரனும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி சுமூகமான நிலையும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரனும் 12ஆம் வீட்டில் சூரியனும் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது நல்லது. பண வரவுகள் ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக உடன் இருப்பவர்களே உங்களுக்கு கெடுதிகளை செய்வார்கள். அதனால் மற்றவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக செயல்படுவது மிக மிக நல்லது. முடிந்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, ராசியாதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று ஜென்ம ராசியை பார்வை செய்வதும் 3இல் சந்திரன் 11இல் சூரியன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழில் ரீதியாக லாபங்கள் மிகச் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைந்து பல்வேறு வகையில் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீண்டும் வரும் திங்கள் என்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.